Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 1st of December 2021. Let's go into the analysis. The first article for the day is GDP grew 8.4% in Q2 but recovery appears patchy. So 2021-22 la Chief Economic Advisor என்ன சொல்றாருன்னா double digit growth மாறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு. பட் லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர்ல வந்து ஜிடிபி growth rate வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இதுல ஜிடிபி மட்டும் கிடையாது 8.4% இன்க்ரீஸ் ஆகல, GVA கிராஸ் வேல்யூ ஆடடும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் ஹாஸ் ரைஸ்ட் அப் டு 8.5%. ஸோ இந்த டேட்டாவை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்ல இருந்து தான் வந்து இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. So here we have to know about what is gross value added and what is gross domestic product. So gross value added அப்படின்னா so ஒரு amount of goods and services நம்ம கண்ட்ரில ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட அந்த டோட்டல் வேல்யூல இருந்து இன்புட் காஸ்ட், அதாவது அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இன்புட் காஸ்ட் அண்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து gross value added. இதே gross domestic product அப்படின்னா ஸோ நம்மளோட எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கு, லைக் இது வந்து டெவலப்டா இருக்கா டெவலப்பிங்கா இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து இண்டிகேட் பண்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இட் இஸ் த சம் ஆஃப் பிரைவேட் கன்சம்ஷன், government investment in the country, gross investment in the country, government spending and net foreign trade. So இதுதான் வந்து gross domestic product. So Chief Economic Officer is also saying that India வந்து இந்த இயர் எண்ட்ல எஸ்பெஷலி டபுள் டிஜிட் growth ஹிட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு. பட் கொஞ்சம் ரெக்கவரி ரேட் வந்து இன்னமும் ஸ்பீடா இருக்கலாமே ஆஃப்டர் த பேண்டமிக் லெவல். ஸோ அதாவது பேண்டமிக் அப்புறம் இன்னும் ரெக்கவரி லெவல் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கலாம் அப்படிங்கறதும் வந்து சொல்லியிருக்காங்க. And next article is about ending inequalities is the focus of World AIDS Day. So here we have to know about HIV, human immunodeficiency syndrome. So once வந்து அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு அட்டாக் ஆயிருச்சு அப்படின்னா, ஹியூமன் HIV வைரஸ் அட்டாக் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வீக் ஆயிரும். ஸ்பெஷலி அந்த வைரஸ் எந்த செல்ஸ் அட்டாக் பண்ணும்னா ஒயிட் பிளட் செல்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் CD4. So HIV destroys the CD4 cells. So கம்ப்ளீட்டா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து வீக் பண்ணி விட்டுரும். லைக் இப்போ டியூபர்குலோசிஸ், கேன்சர்ஸ் அந்த மாதிரி வந்து ஈஸியா நம்மளுக்கு அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து 200க்கும் கம்மியா போயிரும்னு சொல்லியிருக்காங்க. someone with white blood cells ஓட கவுண்ட் வந்து 200க்கும் கம்மியா இருந்தது அப்படின்னா they are said to have AIDS. ஸோ அவங்களுக்கு AIDS இருக்கும் அப்படின்னு வந்து சில சமயம் டயக்னைஸ் பண்ணுவாங்க. So HIV can be diagnosed using simple and affordable rapid diagnostic test as well as the self test. So it is important that HIV testing services வந்து 5 C's வந்து follow பண்ணும்: consent, confidentiality, counseling, correct results and connection with treatment and other services. So நம்ம எவ்வளவு சீக்கிரமா வந்து டிடெக்ட் பண்றோமோ ஐடென்டிஃபை பண்றோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் மித்த பீப்புளுக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கான ரிஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்து என்னன்னா, சில பேர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சிம்டம்ஸே வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. மெனி பீப்புள் டு நாட் ஃபீல் சிம்டம்ஸ் ஆஃப் HIV in the first few months after the infection and may not know that they are affected. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா லைக் சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், லைக் ஃபீவர், ஹெட்ஏக், ரேஷஸ், சோர் த்ரோட். ஸோ டிசீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ப்ரெட் ஆக அந்த சிம்டம்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா they have swollen lymph nodes, weight loss இருக்கும், fever, diarrhea and cough. So what is the treatment or prevention அப்படின்னா HIV it is fully preventable. prevent மட்டும் பண்ண முடியும். Effective antiretroviral treatment prevents the HIV transmission from mother to children during pregnancy, delivery and breastfeeding. HIV is treated with antiretroviral therapy consisting of one or more medicines. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹெச்ஐவியை கியூர் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இந்த தெராப்பி வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணாது. பட் அதுக்கு கீழே வந்து பிளட் செல்ஸ் வந்து கம்மியாகாத மாதிரி அது பார்த்துக்கும். ஸோ இந்த தெராப்பி கொடுக்கறது மூலமா பர்சன் வித் HIV கேன் லீட் அ ஹெல்த்தி ப்ரொடக்டிவ் லைஃப். ஸோ இது வந்து இட் ஆல்சோ ஒர்க்ஸ் அஸ் அன் எஃபெக்டிவ் ப்ரிவென்ஷன், reducing the risk of onward transmission by 96%. ஸோ அந்த டிரான்ஸ்மிட் ஆகிறது ரிஸ்க்கும் வந்து இதுல இருந்து தடுக்க முடியும். ஸோ இந்த தெராப்பி வந்து டெய்லியுமே எவ்ரிடே வந்து இந்த பர்சன் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து ARTயும் இன்எஃபெக்டிவா இருந்தது டியூ டு ரீசன்ஸ் such as lost contact with healthcare providers or drug stock outs. People will need to switch to other medicines. ஸோ வேற எந்த மெடிசன்ஸ் அவைலபிளா இருக்கோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும்.
So anti-retroviral therapy கொடுத்திருந்தாங்க அப்படின்னா that person is less likely to pass that HIV to their sexual partners. So condoms also prevent the HIV and other sexually transmitted infections, and prophylactis use antiviral medicines to prevent the HIV. So இப்போ ஒரு சில டைம்ஸ் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு HIV இருந்ததுன்னா அதே நீடில் இன்னொரு பர்சனுக்கு யூஸ் பண்ணும்போது தட் பர்சன் இஸ் ஈஸிலி கெட் அடாப்டட் டு HIV. ஸோ அதனாலதான் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி சிரஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஆர் சம் குளோபல் எஃபர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எய்ட்ஸ். So it's an international organization. So HIV infections இனிமேல் ஆகக்கூடாது அப்படிங்கறத தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எய்ட்ஸ் ஓட அப்ஜெக்டிவே. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இந்தியா எடுத்திருக்காங்க அப்படின்னா HIV or AIDS Act 2017 and 90-90-90 strategy, which means 90% of those who are HIV positive in India know their status, 90% of those who know their status are on the treatment, and 90% of those who are on the treatment experience effective viral load suppression. HIV prevention model அப்படின்னு வந்து பார்த்தா நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். ஸோ தட் பீப்புள்கிட்ட வந்து அதை பத்தி பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணும். கம்யூனிகேஷன், அவுட்ரீச், சர்வீஸ் டெலிவரி, கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் அண்ட் என்ஷூரிங் லிங்கேஜஸ் டு HIV கேர். ஃப்ரீ antiretroviral treatment. So India is providing free antiretroviral treatment வந்து கிட்டத்தட்ட 1.4 million பீப்புளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வைரல் லோட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ். So HIV counseling, testing and community-based screening for early diagnosis have been ramped up to achieve the target of elimination of mother-to-child transmission of HIV. And Project Sunrise வந்து பாத்தீங்கன்னா it is launched by Ministry of Health and Family Welfare to tackle the rising HIV prevalence in the northeastern states. So northeastern statesல HIV prevalence தடுக்கிறதுக்காக மட்டுமே Project Sunrise வந்து implement பண்ணியிருக்காங்க. Next, curve ahead of accident site hit visibility. அதாவது இந்த எலிஃபென்ட் டெத்ஸ் வந்து நிறைய அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ்ல நடந்துகிட்டே இருக்கு, ரயில்வே ட்ராக்ஸ்ல, எஸ்பெஷலி பாலக்காடு ரீஜன்ல. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பெர்மனண்டாவோ டெம்பரவரியாவோ வந்து இருக்கணும் இன் ஐடென்டிஃபைட் எலிஃபென்ட் காரிடர்ஸ்ல மட்டும். அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் சைனேஜ் போர்ட்ஸ் டு வார்ன் லோக்கல் பைலட்ஸ் அபவுட் ஐடென்டிஃபைட் எலிஃபென்ட் காரிடர்ஸ். ஸோ ட்ரெயின் க்ரூ அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸை ரெகுலர் பேசிஸ்ல வந்து சென்சிடைஸ் பண்ணணும். Need-based clearance of vegetation on the sides of track within railway land. So underpasses or ramps வந்து construct பண்ணணும் so that வந்து elephant வந்து ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ண முடியும். And honey bee sound system மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் so that வந்து elephant வந்து அந்த ரயில்வே ட்ராக்டுக்கு பக்கத்துல வந்தாவே வந்து it will get that honey bee sound in the ears so that it will go back. So அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். So fencing at isolated location. So fencing வந்து provide பண்ணலாம். Frequent coordination meetings வந்து இருக்கணும் state forest department and railway department. So these are the steps taken to prevent the killing of death of elephants through road accidents. So next article வந்து பாத்தீங்கன்னா suicidal deaths வந்து அதிகமாயிட்டே இருக்கு, especially in 2020ல. So it's a 53-year high. So in absolute terms la pathina 1,53,000 and then 52 persons died by suicide in 2022 according to the recently released accidental deaths and suicide report. Many daily wage owners, homemakers, self-employed persons accounted for half of the recorded deaths last year. Tamil Nadu, Maharashtra and Madhya Pradesh are the three states which recorded the highest deaths of suicide in 2020. So கிட்டத்தட்ட 22,374 homemakers died by suicide in 2020, which was 4.8% higher than 2019. Maharashtra, Tamil Nadu and Madhya Pradesh recorded 1/3 of the total such deaths in the country in 2020. As many as 5.3 lakh people died by suicide in 2020, the highest since the data was made available. So இது வரைக்கும் available ஆயிருந்த டேட்டால இதுதான் வந்து ரொம்பவே highest அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So between 2010 and 20 எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.29 deaths were recorded in 2017. அதுதான் வந்து அந்த டிகேட் 2010-20லயே வந்து lowest வந்து பாத்தீங்கன்னா 2017ல தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் வைஸ் டெத் வந்து பாத்திருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமா வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21.2% வந்து ஜம்ப் ஆயிருக்கு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் டெத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா among the major states Chhattisgarh, Kerala and Tamil Nadu recorded the highest deaths by suicide per lakh person. So the states state wise பார்த்தோம்னா per lakhக்கு எந்த ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா Chhattisgarh, Kerala and Tamil Nadu.
So rehabilitation helpline name Kiran. So number is 1800-599-0019. In order to reach out to the government, rehabilitation தேவைப்பட்டதனால் இந்த helpline நம்பருக்கு நம்ம கால் பண்ணிக்கலாம். So next article is about 6 lakh Indians renounced citizenship. So recently Ministry of Home Affairs வந்து பாத்தீங்கன்னா has simplified the process of Indians who want to renounce their citizenship. அதாவது அவங்களோட citizenship கொடுத்துட்டு foreign citizenship வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா so அவங்களுக்கான procedure வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். So இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. So இப்போ key points வந்து பாத்தீங்கன்னா just ஆன்லைன்ல என்ன பண்ணலாம், அந்த applicants வந்து documents வந்து அப்லோட் பண்ணலாம் and அந்த renunciation processக்கு it will just 60 days தான் வந்து ஆகும். So கிட்டத்தட்ட 2015 and 19 அந்த டைம் பீரியட்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா there were total of 6.7 lakh Indians 6.7 lakh Indians வந்து citizenship renounce பண்ணிருக்காங்க. So Ministry of Home Affairs வந்து applicationஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எந்த ரீசன் ஆர் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால நீங்க citizenship renounce பண்றீங்க இல்லனா எந்த ரீசன்காக citizenship acquire பண்றீங்க. So citizenship பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யூனியன் லிஸ்ட்க்கு கீழ இருக்கு. So பார்லிமென்ட் மட்டும் தான் they can make laws with related to this. So பார்லிமென்ட்ல or constitutionல they does not define the term citizen na enna அப்படிங்கற term வந்து define பண்ணல. But part 2ல article 5ல இருந்து 11 வரைக்குமே வந்து citizenship பத்தி கொடுத்திருக்காங்க. So acquisition of Indian citizenship பாத்தீங்கன்னா constitutionல கொடுக்கல. Citizenship Amendment Act 1955 அதுலதான் வந்து acquisition of citizenship பத்தி பேசினாங்க. So எப்படிலாம் வந்து acquire பண்ணலாம் citizenship அப்படின்னா birth, descent, registration, naturalization, incorporation of a territory. And Citizenship Amendment Act CAA 2019 recent கொண்டு வந்திருக்காங்க. So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் and ஆப்கானிஸ்தான். So இங்க இருந்து வர ஹிந்துஸ், சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து citizenship கொடுப்பாங்க. Like 31st December 2015 முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர முஸ்லிம்ஸ் தவிர மித்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் தருவாங்க. பட் அவங்க 5 years வந்து இந்தியாலே இருந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தருவாங்க. மித்த கண்ட்ரீஸ்லாம் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதே மாதிரி முஸ்லிம்ஸ்க்கும் சிட்டிசன்ஷிப் கிடையாது, அவங்க இல்லீகலா வந்து இங்க வந்திருந்தாங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் கோர் செக்டார் growth rebound. ஸோ கோர் செக்டார் வந்து திருப்பியும் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ கோர் செக்டார் பத்தி பாக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40.2% of the weight of the items included in the index of industrial production. 8 core sector industries வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக weightage வந்து refinery oil products, electricity, steel, coal, crude oil, natural gas, cement and fertilizers. So next article is about fiscal deficit was 36.3% of estimate at the end of October. So fiscal deficit, so 2022ல வந்து பாத்தீங்கன்னா fiscal deficit வந்து 6.8% of GDP இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. fiscal deficit வந்து பாத்தீங்கன்னா expenditure வந்து அதிகமா இருக்கு, ரெவென்யூ கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். அதாவது Consolidated Fund of Indiaல இருந்து கவர்மெண்ட் மணி எடுத்து தராங்க இல்லையா, சோ அந்த மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா expenditure ரொம்ப அதிகமா இருக்கு, ரெவென்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. So the government describes fiscal deficit of India as excess of total disbursements from Consolidated Fund of India, excluding the repayment of the debt over total receipts into the fund during a financial year. In simple words, la solnuna shortfall in the government's income compared with the spending. So எப்ப fiscal deficit வரும் அப்படின்னா அளவுக்கு மீறி செலவு பண்றாங்க, அதாவது இன்கமே இல்லாம டோட்டலா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே பண்றாங்க அப்படின்னா அப்பதான் வந்து fiscal deficit வரும். It is calculated as a percentage of GDP. அதை பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. And இதோட formula fiscal deficit பாத்தீங்கன்னா total expenditure minus total income of the government. So இது வந்து revenue deficitக்கும் இதுக்கும் difference இருக்கு. Revenue deficitல we will take into account only revenue expenditure and revenue receipts மட்டும் தான் எடுத்திருப்போம். So government வந்து அந்த fiscal deficit, அதாவது எக்ஸ்ட்ரா மணி தேவைப்படுது இல்லையா, அதை எப்படி மீட் பண்ணுவாங்கன்னா by borrowing மூலமா தான் அதை மீட் பண்ணுவாங்க. ஹை fiscal deficit வந்து நல்லதுதான், ஆனா அது வந்து ப்ரொடக்டிவான அசெட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா லைக் ரோட்வேஸ், ஹைவேஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாப் நிறைய கிரியேட் ஆகும், அதே மாதிரி எக்கனாமிக் growth வந்து நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரியான fiscal deficit கம்மி பண்றதுக்காக தான் RBI they passed Act Fiscal Responsibility and Budget Management Act 2003. So இது எதுக்காக அப்படின்னா மெஷர்ஸ் வந்து எடுக்கணும், எதுக்காகனா ரெவென்யூவை வந்து அதிகப்படுத்திருக்கும், எக்ஸ்பெண்டிச்சரை கம்மிப்படுத்திருக்கும். ஸோ the NK committee
என்கேசிங் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா fiscal deficit வந்து 2020ல 3% of the GDP இருக்கணும், 2021ல 2.8% இருக்கணும், 23ல 2.5% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் under the Department of Expenditure, Ministry of Finance. So he is the principal accounting advisor to the Government of India. So Government of India oda principal accounting advisor ivirda and is responsible for establishing and maintaining a technically sound management accounting system. So what controller general of accounts enala prepare பண்ணுவார்னா monthly and annual analysis of expenditure, revenues, borrowings and various fiscal indicators for the union government. That's all for today's in the news analysis. Thank you.